சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன இருக்கும் முக்கியமான தகவல்கள், இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருவது வழக்கமாக உள்ள நிலையில், வரவேற்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், மே மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசை குறித்து எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக திமுக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்க பணம் வழங்குவதை நிறுத்தியிருந்த நிலையில், தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த முறை ரொக்க பணமும் சேர்த்து வழங்கப்படும் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 13 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய அரிசியை அறுவடை செய்து புதிய பானையில் பொங்கலிடுவது தான் நமது பாரம்பரியம். எனவே அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் ஆன ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும். இதன் மூலம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்று இந்த தீர்மானத்தை வலியுறுத்தப்படுகிறது. பருவமழை காலங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களது தொழிலை மேற்கொள்ள முடியாத இருந்த நிலையில் இதை கருத்தில் கொண்டு அரசு தற்போது வழங்கும் மழைக்கால நிவாரண உதவி தொகையாக ரூபாய் 5,000 மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல ரூபாய் 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தின் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின் சக்கரத்தை இலவசமாக வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்து வரும் தொழில்கள் வசதிக்கு வீட்டிற்கும் தொழில் செய்யும் இடத்திற்கும் அடிமண் பட்டா வழங்கிய அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டும். அனைத்து உழவர் சந்தைகளிலும் மண்பாண்ட தொழிலாளர்கள் விற்பனை செய்வதற்கு ஏற்ற வகையில் தலா 2 கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம்.